ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? சென்னை ஜேவிஆர் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நமது யூடியூப் சேனலில் அரசியல், சினிமா, மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற பல்சுவை சம்பவங்களை அவ்வப்போது தொகுத்து வழங்கி வருகிறோம். இதனை போன்று தற்போது ஆன்மீகம் சம்பந்தமான கருத்துக்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இது ஆடி மாதம் அல்லவா? நமது முன்னோர்கள் ஆடி மாதத்தில் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்து மதம் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ஒரு அற்புதமான மதம். நம்முடைய முன்னோர்கள் தலைமுறையாக செய்த ஒரு ஆராய்ச்சியின் பலனாக அதனை சில பழக்க வழக்கங்களாகவும் சம்பிரதாயங்களாகவும் மாற்றி நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய மதத்தில் பல்வேறு பண்டிகைகள், சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. ஆடி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு கருத்து நிலை வருகிறது. ஏனென்றால் ஆடி மாதத்தில் திருமண நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆடி மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்கு ஏராளமான காரணங்கள் உள்ளன. ஆடி மாதம் திருமணம் செய்தால் தம்பதிகளுக்கு வெயில் அதிகமாக இருக்கும், சித்திரையில் குழந்தை பிறக்கும் என்பதால் ஆடி மாத திருமணத்தை தவிர்த்தனர். மேலும் விவசாயிகளிடம் ஆடி மாதத்தில் தங்களிடம் இருந்த பணத்தை விவசாயத்திற்கு செலவு செய்திருப்பார்கள் என்பதால் அவர்களிடம் போதிய அளவு பணம் இருக்காது என்பதாலும் ஆடி மாதம் திருமணத்தை தவிர்க்க வேண்டிய சூழல் உள்ளது. மேலும் நம்முடைய நாடு விவசாயம் சார்ந்த நாடு. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று விவசாயிகள் ஆடி மாதத்தில் விவசாயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆடி மாதத்தில் திருமணம் தவிர்க்கப்பட்டு வருகிறது என்று ஒரு கருத்து நிலை வருகிறது. அதனை போன்று ஆடி மாதத்தில் பருவமழை துவங்கும். பருவமழை துவங்குவதால் புயல், வெள்ளம், காற்று, மழை போன்ற காலங்களில் திருமணம் சம்பந்தமாக போக்குவரத்து இடைஞ்சல்கள் ஏற்படும். நவீன காலத்தில் கூட நாம் பல செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். திருமணத்திற்கு சென்ற வாகனம் விபத்து, நிச்சயதார்த்தத்திற்கு சென்ற வாகனம் விபத்து என்று கேள்விப்பட்டிருக்கோம். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் பருவநிலை மாற்றம், மழை அல்லது வெள்ளம் போன்ற காரணமாகத்தான் இருக்கும். எனவே ஆடி மாதத்தில் திருமணத்தை தவிர்ப்பது அறிவியல் பூர்வமானதாகும். இதனை போன்று ஆடி மாதத்தில் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செல்லக்கூடாது என்ற ஒரு கருத்து நிலை வருகிறது. ஆடி மாதத்தில் புது வீடு கட்டி புகுந்தால் கிரகப்பிரவேசம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஆகும். ஆடி மாதத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்தில் திருமணத்திற்கு பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆடி மாதம் குழந்தைகளுக்கு முதல் முறையாக மொட்டை அடிக்கக்கூடாது. இது தவிர ஆடி மாதத்தில் குல தெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம். அம்மன் ஆலயம் உள்பட பல்வேறு கோயில்களுக்கு நேரில் சென்று வழிபடுவது மிகுந்த பலனை அளிக்கும். எனவே நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ளபடி ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற கருத்தின் அடிப்படையில் ஆடி மாதத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்களில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஆடி மாதம் கழித்த பிற மாதங்களில் திருமணம், புது வீடு குடிபோதல் போன்ற சுப காரியங்களுக்கு நல்ல நாளாகும். பொதுவாக இந்து மதத்தில் பல்வேறு சம்பிரதாயங்கள் நம்பியவர்களுக்கு நடராஜராகவும் நம்பாதவர்களுக்கு யமராஜனாகவும் விளங்கி வருகிறது. இந்து மதத்தில் ஒரு சில காலகட்டங்களில் சில சுயநலவாதிகள் தங்களுடைய சுயநலம் கருதி சில தவறான கருத்துக்களை புகுத்தி இருக்கலாம். அதுபோன்ற கருத்துக்களை நாம் தவிர்த்துவிட்டு இதுபோன்ற அறிவியல் பூர்வமான கருத்துக்களை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.